ஆனால் நீங்கள் ஏன் இந்த சைக்கிள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு உங்களுக்கான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி? ஸ்டார்டிங்கில் வந்து 2016-17 இது எப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் எல்லாம் சொல்லி 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 அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை. 5 lakhs நீங்கள் இனிஷியலாக போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பேக் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு? ரிட்டர்ன் பேக் ஆக்சுவலாக எடுக்கிறதுக்கு 2 years ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது இந்த பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில பல டாக்குமெண்ட் சம்மந்தமான ப்ரொசீஜர்ஸ் இருந்திருக்கும். என்னென்ன மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது? நார்மலாக ஜிஎஸ்டி மற்ற இதெல்லாமே இப்படி தான். பட் ஆனால் இப்போது இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எடுக்கணும்னா அதுக்கு தனி ஆக்சுவலாக டெக்னிக்கலாக நல்லா நாலேஜாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு ப்ராடக்டோட நாலேஜ் இருக்கணும் நமக்கு. ரோட் பைக்லேயே வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 5 lakhs பைக்கு ஒரு ஒன்றும் இல்லை, அதில் ஆக்சுவலாக சிம்பிளாக ஸ்டீல், அலுமினியம், கார்பன் இப்படி ஒரு 3 கான்செப்ட் தான் இந்த சைக்கிள் செக்ஷன் இருக்குது. ஸ்டீல் செக்ஷனுங்கிறது ஜென்ரலாக எல்லாருமே பண்ண முடியும். அலுமினியமும் ஓகே, அது வந்து நான் சொல்கிற மாதிரி 25,000 சம்திங் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் இவங்க பூராமே அலுமினியம்க்குன்னு ஒரு கிரேட் இருக்குது ஒவ்வொரு பிராண்டுக்கும். இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம படிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட அந்த ட்ரக்கு, ஸ்பாட், ஜெயிண்ட் எல்லாமே சொல்கிறோம்ல, அலுமினியம்க்கு அவங்கவுங்க ஒரு நேம் வச்சுருப்பாங்க, கார்பனுக்கு அவங்கவுங்க ஒரு நேம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அவங்களுக்கு இது ஆக்சுவலாக எல்லாமே ஆர்ஐ டிபார்ட்மெண்ட் வச்சு ரிசர்ச் பண்ண ஒரு பிராண்ட்ஸு. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணணும். நம்ம ஸ்டடி பண்ணி டெக்னிக் இப்போ ஒரு சர்வீஸ் வருது அப்படின்னா அதை வந்து சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் அவங்க வந்து நமக்கு வந்து டீலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ட்ரக் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 months ஆயிருக்கு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு. ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு. நான் ஆரம்பத்துலேருந்து, ஏன்னா நான் ஸ்காட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் கடை ஆரம்பிச்சதுலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இப்போ தான் ரீசெண்டாக தான் எனக்கு கிடச்சது. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். நம்ம அப்ரோச் பண்ணது எங்களுக்கு டெக்னிக்கலாக அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அவங்க கொடுத்தாங்க. ப்ராசஸ் ஒன்றும் பெருசாக இது கிடையாது. பட் ஆனால் நாலேஜ் இருக்கணும். இந்த நாலேஜ் வந்து டெக்னிக்கலாகவும் சரி, சேல்ஸுக்கும் சரி நாலேஜ் இருக்கணும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஓகே ப்ரோ. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம ஷாப்பில் வந்து சைக்கிள்ஸ் மட்டும் இல்லை, அந்த சைக்கிள்ஸ் தேவையான ஸ்பேர்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய சைக்கிள் ஸ்டுடியோவில் என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி மற்ற சைக்கிள் தாண்டி என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் ஆகிட்டு? அதை தாண்டி நீங்கள் அக்சசரிஸே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லூப்பில் 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இந்த பைக்ஸுக்கு எந்த பிராண்டெல்லாம் சூட்டபிள் ஆகுமோ அது சம்மந்தமான பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரேசிங்க்கு வந்து எதெல்லாம் அப்ரூவல் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. லாங் பிஆர்எம் இதெல்லாம் போவாங்க. டூரிங் போகிறவங்களுக்கு, லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு, ரேசிங் போகிறவங்களுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே தேவையான அந்த அக்சசரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹெல்மெட் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்காட் இருக்குது, போக் இருக்குது, ஜீரோ இருக்குது, உங்களுக்கு ப்ரோ பைக்ஸ் இருக்குது, பெல் இருக்குது, ஜாக் ப்ரோ இருக்குது, ட்ரெக்கோடது இருக்குது. இவ்வளோ பிராண்ட்ஸு இப்போ ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது. அது போக 1500 கிட்டத்தட்ட 16,000 வரைக்கும் ஹெல்மெட்ஸே இருக்குது. நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும் சேம் மாதிரி தான். ஓக்லேயில் வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன, கிளாஸஸ்லேயுமே வந்து கம்மியான ப்ரைஸில் நிறையா இருக்குது. அதுவுமே இருக்குது. கிளாஸஸ் எடுத்தோம்னா ஒரு 3,000 ஸ்டார்ட் ஆகி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்குமே வந்து ஏகப்பட்ட எடிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். மேஜராக எந்த பிராண்ட் வந்து வேர்ல்டு வைடாக ஃபெமிலியரோ அது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், நம்மகிட்ட இருக்கிற சைக்கிள்ஸ் வந்து சேல் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் அண்டு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் நம்ம மக்களுக்கு அறிமுகப்படுத்துனீங்க? ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னா என்ன நீங்கள் போட்ட ஆஃபரில் உங்களுக்கு கிடைச்சது? இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஆஃபரில் சார் இருக்குது. அதாவது ஸ்போர்ட்ஸ் பைக்ஸு சம்திங் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. 5%லேருந்து 20% வரைக்கும் இப்போ ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ட்ரெக்கில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேஸ் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க 20% சம்திங் லிமிட்டட் மாடல்ஸு. ஜெயிண்டில் வந்து 5,000 கேஷ்பேக்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்காட்லேயும் சேம் அதே மாதிரி தான் 5,000 to 34,000 வரைக்கும் கேஷ்பேக். ஒவ்வொரு மாடல்ஸை பொறுத்து இது வேரி ஆகும். ஸ்காட்டு சம்திங் ஃபயர் ஃபாக்ஸு எல்லாம் மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்ஸுமே ஆஃபர்ஸ்லாம் தான் இருக்குது இந்த டைமில். அதை யாருனாலும் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கரெக்டான டைம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் இவ்வளோ பெருசாக கொடுக்கல. எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ நல்லா ஆஃபர்ஸ் இருக்குது.
அதே மாதிரி இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் அப்ளிகபிள் ஆகும்? எல்லாமே இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. நீங்கள் 24 மந்த்ஸ் வரையும் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுக்க முடியும். ஸோ ஒரு 2 lakhs பைக் ஒருத்தவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு டக்குன்னு 2 lakhs போட முடியாது. கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா அவங்க 24 மந்த்ஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இங்கே மல்டி பிராண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுடைய ஷாப்புக்கு வந்து வந்துட்டுருக்கோம்? கிட்டத்தட்ட இது நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? ஸோ அதுக்கு நாட்கள் எத்தனை தேவைப்படும்? நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா எத்தனை நாளில் வருவீங்க? ஸோ மேக்ஸிமம் இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வருது. கம்போடியாவிலேருந்து வருது, தாய்வான், சைனா, நிறைய இடங்கள்லேருந்து வருது. பட் இது இந்தியாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் நம்ம கைக்கு வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நமக்கு வர்றதுக்கு உண்டான டைம் வந்து மேக்ஸிமம் 5 days to 8 days ஆகும். அதிகபட்ச டைம் அவ்வளோதான். 5 days to 8 days. அண்ட் இங்கே நம்ம ஷாப்பில் நீங்கள் எத்தனை மற்ற பர்சன்ஸ் வச்சு உங்களுடைய ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எத்தனை பர்சன் இருக்காங்க? இங்கே வந்து 5 staffs இருக்காங்க டோட்டலி. என்னை சேர்த்து 6. ஸோ போதுமானது. இந்த இடத்துல வந்து இவங்க போதுமானது. ஸோ அவங்களுடைய ரோல்லாம் என்னவா இருக்கும்? அதில் நீங்கள் இப்போ பைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்வீஸ் கேரேஜ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த சூப்பர் பைக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேரேஜ் இருக்கா? ஸோ அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவை இந்த மாதிரி ஷாப் வந்து வாங்கணும் அப்படின்னு? மேக்ஸிமம் வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து 2 பேர், சேல்ஸுக்கு வந்து ஒரு 2 பேர், அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு ஆள், இந்த மாதிரி தான் தேவைப்படும். அது போக கிளீனிங்க்கு ஒரு ஆள் தேவைப்படும். மொத்தம் ஒரு 6 பேர் இருந்தால் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க இவ்வளோ விஷயங்களில். இந்த இதுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து தேவைப்படும். அந்த ஜாமெட்ரிக்கல் சம்மந்தமான ஒரு விஷயம் தான் இந்த பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு சைக்கிளிஸ்ட்டாக இருந்து கற்றுக்கிட்டீங்களா? இல்லை சைக்கிளிஸ்ட்டுக்கும் தாண்டி எதுவும் விஷயங்கள் வந்து படித்து கோர்ஸ் அந்த மாதிரி இருந்து கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, இதுக்கு கோர்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. டெக்னிக்கலாக படிக்கிறதுக்கு மட்டும்தான் கோர்சஸ் இருக்குது. அதுவுமே வந்து ரொம்ப லிமிட்டட் ஏரியாவில் தான் இருக்குது. நீங்கள் பெங்களூரில் இருக்குது, அது சம்மந்தமாக உள்ளது பெங்களூரில் இருக்குது, மும்பையில் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம ஸ்டடி பண்ணலாம். இப்போ நம்ம பிராண்ட் அந்த எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிராண்ட்லேயும் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் சம்மந்தமாக, ஏன்னா ஒவ்வொரு பைக்லேயும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனை ஒரு மேலே இருக்கிற ஸ்டெம் எடுத்தோம்னா அதுவே லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். அது கியர்ஸாக இருக்கட்டும் இல்லை சம்திங், எல்லாமே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது பூராமே ஒவ்வொரு பிராண்ட்லேயும் அவங்களே வந்து சர்வீஸ் சம்மந்தமாக வச்சுருக்காங்க. அது நம்ம போய் அவங்களே என்ன பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணணும், அந்த டெக்னீஷியன் சம்மந்தமாக உள்ளது எல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் அவங்கவுங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு எத்தனை வருஷமாக ஒரு சைக்கிளிஸ்ட்டாக இருக்கிறீங்க? எப்போ இருந்து நீங்கள் வந்து இந்த நார்மல் சைக்கிளிஸ்ட் தாண்டி இந்த லாங் டிரைவ் போகிறது இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஒரு சூப்பரான பைக்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 years பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன்ல, இதை பற்றின சுத்தமாக எந்த நாலேஜும் இல்லாமல் சும்மா ஒரு சைக்கிள் ஓட்டுவோம். ஆக்சுவலாக நான் அத்லெட்டு, ஹேண்ட்பாலில் இருந்தேன். ஏதாவது ஒன்று பண்ணுவோமே, சும்மாவே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது என்னென்னா நமக்கு அந்த உடம்பு கொஞ்சம் நல்லா ஒரு வீக்காக இருந்த உடம்பு நல்லா ஆன உடனே நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்து தான் இது நல்லா இருக்கு, இது ஏன் யாருமே இங்கே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படி எடுத்து கொண்டு வந்தது தான் இந்த ஒரு இடம். இப்போ இப்படி தான் நான் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெதுவாக சைக்கிளிங் இது அப்படியே ஒரு குரூப் க்ரியேட் ஆச்சு. அந்த குரூப்புக்கு அப்புறம் மறுபடியும் லாங் டிஸ்டன்ஸ், என்ன அது இங்கேருந்து பெங்களூர்லாம் போகிறாங்களா, ஏன்னா 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் போவாங்களான்னு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்த டைம் அது. அப்படியே நான் அது படிக்க தெரிய கான்டாக்ட்ஸ் வர இதோட டெக்னாலஜி அப்டேட் ஆக எனக்கு அது சாதாரணம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சதை நான் 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் இப்போ என்னோட ஒர்க். என்னென்னா டெக்னிக்கலாக அவங்களுக்கு உங்களுக்கு இதான் தேவை, இந்த தேவைக்கு நீங்கள் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தா நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறதா என்னோட வேலை. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டில் பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லை, பெட்ரோல்னால் வரக்கூடிய இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சைக்கிள் தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட சைக்கிளில் பல மாடல்ஸ் இங்கே நம்ம மதுரை சின்ன சோக்கிக்குள்ள இருக்கிற சைக்கிள் ஸ்டுடியோவில் இருக்குது. ஸோ என்னோட ப்ரொப்பரேட்டர் மிஸ்டர் ஸ்ரீனி அவர்கள்கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ப்ரோ, ஒன் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் வந்து மதுரை மக்களுக்காக இருக்கட்டும் அண்ட் மற்ற தமிழ்நாடு மக்களுக்காக இருக்கட்டும் ஒரு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம, அதாவது ஒரு பிஸ்னஸ் மேலே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்பவே ஜீரோ, ஆனால் அந்த ஜீரோக்குள்ளே என்ட்ரு ஆகி தான் நான் இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டேன், இன்னும் கன்சிஸ்டன்ஸாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? இன்னும் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன ஒரு கோல் வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸில்?
இப்போ என்னோட கோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து ரேசிங் வந்து சைக்கிளிங் சம்மந்தமான ரேசிங் வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் இன்னமும் சென்னை, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்கள காட்டிலும் மதுரையில் உள்ளவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம வந்து சாப்பாடு தெரியும், நம்ம மதுரையோட சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்ல ஒரு எனர்ஜி எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர் பைக்ஸ் இல்லை, ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை. இந்த பைக்ஸ் அண்ட் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இங்கேருந்து கிடைக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். நேஷ்னலில் எப்படியாவது மதுரையிலேருந்து ஒரு வருஷம் மதுரைக்காரங்க வந்து அடிக்கணும். சவுத் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் அடிக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து அடிக்க வேண்டியது சந்தோஷம், ஆனால் என் ஊர்லேருந்து யாராவது அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதை நோக்கியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான சப்போர்ட்டாக என்னென்ன என்னால் ஹையஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை பூரா கொடுக்கணுங்கிறது தான் என்னோட மெயின் நோக்கம். நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அடங்கிய ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்புறம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பட்டிங் ஆண்டர்ப்ரனருக்காக இருக்கட்டும், இல்லை நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டருக்காக இருக்கட்டும், ஸோ பிஸ்னஸ் மேனாக ஒரு டிப்ஸ் சொல்லணும், சஜஷன் சொல்லணும், என்ன சொல்லுங்கள்? சிம்பிளாக ஒன்று தான், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. சுற்றி அதை பண்ணால் தோத்துருவேன், இதை பண்ணால் கீழே விழுந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எதையும் பார்க்காம நம்ம ரஜினி சொன்ன மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். சூப்பர் ப்ரோ. உண்மையாகவே நிறைய விஷயங்கள் மோட்டிவாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸ்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீனி அவர்களுடைய சைக்கிள் ஸ்டுடியோ நம்ம மதுரை சின்னச்சோக்கிக்குளம் ரோட்டில், அதாவது நம்ம தல்லாகுளத்துலேருந்து விஷால் மால் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ரோடில் லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் தான் இருக்கும். ஸோ சின்னச்சோக்கிக்குளம் வழியாக போகக்கூடிய மக்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் மதுரைக்கு வரல, இனிமேல் வரப்போகிறேன் அப்படின்னா தாராளமாக நம்ம சைக்கிள் ஸ்டுடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக ஒரு சைக்கிள் வாங்காமல் நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை உங்களுடைய மக்களுக்காக இவங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஒன் செகண்ட். ஃப்ரீடம் பிஸ்னஸ் சேனலினுடைய நேர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சைக்கிள் ஸ்டுடியோவினுடைய பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எதனாலும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை எனக்கு இந்த சைக்கிளை பற்றி தெரியணும், அந்த மாதிரி பல அக்சசரிஸ் பற்றி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கான கமெண்ட், உங்களுக்கான கொஸ்டினை வந்து பின் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கான ஆன்சரை நம்ம ஸ்ரீனி போ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓகே, அடுத்து அதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு குட்டி டாட்டா பாய் கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.